ரயில் கொள்ளை தொடர்பான விசாரணை விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியிடம் கேட்கலாம். சுப்பிரமணி, தற்போது ரயில் கொள்ளை சம்பவத்தில் ஏதேனும் துப்பு கிடைத்திருக்கிறதா? இந்த ரயில் கொள்ளை தொடர்பாக 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ரயில்வே பாதுகாப்பு படையினர் தரப்பில் 5 தனிப்படைகளும், தமிழக ரயில்வே காவல்துறை தரப்பில் 5 தனிப்படையும் என 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு பல்வேறு கோணங்களில் விசாரணை நடந்து வருகிறது. நேற்று தடய அறிவியல் நிபுணர்கள் அந்த ரயில் பெட்டியில் முழுவதுமாக கைரேகைகளை பதிவு செய்தார்கள். அதில் 4 கைரேகைகள் கிடைத்திருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அதாவது ஒரே ஒரு அந்த பணப்பெட்டிகள் இருக்கக்கூடிய இடத்தில் ஒரே ஒரு சொட்டு ரத்தம் மட்டும் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இரத்த மாதிரிகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. கொள்ளையன் ஒருவன், அதாவது ஒல்லியான உடல் உவாகு கொண்ட ஒருவன் சுலபமாக அந்த ஓட்டைக்குள் இறங்கும் போது சிராய்ப்பு காயம் ஏற்பட்டிருக்கிறது. அப்போது ரத்தம் ஒரு சொட்டு கீழே விழுந்திருக்கிறது. அதனை தடய அறிவியல் நிபுணர்கள் கைப்பற்றியிருக்கிறார்கள். ரத்த மாதிரிக்கு அந்த அனுப்பப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக முதல் கட்டமாக ரயில்வே பாதுகாப்பு படையினர் தான் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அதனுடைய எஃப்ஐஆர் காப்பி என் கையில் இருக்கிறது. அதாவது சரியாக இந்த ரயில் எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு வந்தபோது சேத்துப்பட்டு யார்டுக்கு, அதாவது பயணிகளை இறக்கிவிட்டு சேத்துப்பட்டு யார்டு பகுதிக்கு இந்த ரயில் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு மீண்டும் பார்சல் அலுவலகத்திற்கு இந்த ரயில் வந்திருக்கிறது. அப்போதுதான் ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் வந்து ஆய்வு செய்ய போதுதான் இந்த கொள்ளை சம்பவம் நிகழ்ந்திருக்கு தெரிய வந்திருக்கிறது. அதாவது வங்கிகள் கிட்டத்தட்ட 5 வங்கிகளுடைய பணங்கள் பிரிக்கப்பட்டு பெட்டிக்குள் வைக்கப்பட்டு இந்த ரயிலில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதைத்தான் கொள்ளையர்கள் கொள்ளையடித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 5 கோடியே 75 லட்சம் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு இன்று அல்லது நாளை தமிழக ரயில்வே காவல்துறைக்கு மாற்றப்படும் என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பார்சல் செய்யப்பட்டவர்கள், அதாவது இதில் பணம் வரக்கூடிய விஷயங்கள் யார் யாருக்கு தெரிந்திருக்கிறது என்ற கோணங்களில் விசாரணை நடந்து வருகிறது. குறிப்பாக இந்த பார்சல் செய்தவர்கள், அதாவது பணத்தை பார்சல் செய்தவர்கள் வங்கி தரப்பில் நியமனம் செய்யப்பட்ட ஆட்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. அதில் மொத்தம் 10க்கும் மேற்பட்டவர்கள் இந்த பார்சலை செய்திருக்கிறார்கள். அவர்கள் யார் என்ற விவரங்களை சேகரித்து சேலத்தில் விசாரணை நடந்து வருவதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக அடுத்ததாக வங்கி அதிகாரிகள் யார் யார் இதில் இருந்திருக்கிறார்கள் என்ற விவரங்கள் கைப்பற்றப்பட்டு அவர்களிடம் விசாரணை நடத்த காவல்துறை முடிவு செய்திருக்கிறார்கள். மேலும் ரயில்வே ஊழியர்கள் யாருக்காவது தெரிந்திருக்கிறதா என்ற கோணங்களில் விசாரணை நடந்து வருகிறது. அது தொடர்பாக ரயில்வே பாதுகாப்பு படையினர் சேலத்தில் விசாரணை நடத்தி வருவதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சேலத்திலிருந்து சென்னை வரக்கூடிய அனைத்து ரயில்வே தண்டவாள பகுதிகளிலும் ரயில்வே பாதுகாப்பு படையினர் ரூபா நோட்டுகள் ஏதாவது சிந்தி இருக்கிறதா, ஏதாவது தடயங்கள் கிடைக்குமா என்ற கோணங்களில் தேடும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சேலத்தில் இருந்து விருத்தாச்சலம் வரை இந்த ரயில் டீசலில் இயங்கும். அதன் தொடர்ச்சியாக விருத்தாச்சலத்தில் இருந்து சென்னை வரை மின்சாரத்தில் இயங்கும். எனவே சேலத்தில் இருந்து விருத்தாச்சலம் வரக்கூடிய அந்த பகுதியில் தான் இந்த கொள்ளை நடந்திருக்கலாமா என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. அது தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக ரயில்வே பாதுகாப்பு படை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திவ்யா. சுப்பிரமணியன், அந்த எஃப்ஐஆர் காப்பியில் சொல்லப்பட்டிருக்கும் விவரங்கள் என்ன, விரிவாக சொல்லுங்கள். கணேஷ், ரயில்வே பாதுகாப்பு படையினர் இந்த கொள்ளை வழக்கு தொடர்பாக முதல் கட்டமாக வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அதில் ரயில்வே துறைக்கு சொந்தமான ஒரு பொருள் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாக அந்த எஃப்ஐஆரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது ரயில்வே துறையில் ஒரு பார்சல் அனுப்பினால் அது ரயில்வே துறைக்கு சொந்தமான ஒரு பொருள், சொந்த நபருக்கு போய் சேரும் வரை அது ரயில்வே துறைக்கு சொந்தமான பொருள் தான் என்ற அடிப்படையில் ரயில்வே துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது 5.75 கோடி பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் 5 வங்கிகள் சேலத்தில் இருந்து இருக்கக்கூடிய இந்தியன் பேங்க் சேலம் பிரான்ச், அதே போல ஐஓபி சேலம் பிரான்ச், அதே போல ஸ்டேட் பேங்க் இந்தியா ராசிபுரம் பிரான்ச், இதை தொடர்ந்து இந்தியன் பேங்க் கிருஷ்ணகிரி பிரான்ச், இதே போல ஸ்டேட் பேங்க் சத்தியமங்கலம் பிரான்ச் என 5 வங்கிகளுக்குடைய 226 பெட்டிகள் கொண்ட 342 கோடியே 75 லட்சம் பணம் அந்த ரயிலில் வந்திருக்கிறது. அந்த ரயிலில் கிட்டத்தட்ட 9 பேர், அதாவது பாதுகாப்புக்காக உதவி ஆணையர் தலைமையிலான நாகராஜன் தலைமையில் உதவி ஆணையர் தலைமையிலான 9 பேர் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடம் துப்பாக்கிகள், பாதுகாப்புக்கென்று 4 துப்பாக்கிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்புடன் தான் இந்த பணம் ரயிலில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஐஓபி சேலம் வங்கியின் ஒருங்கிணைப்பாளர் கருப்பண்ணன் என்பவர் தலைமையிலும் இவர்கள் வங்கி அதிகாரிகள் சிலர் ரயிலில் பயணம் செய்திருப்பதாக இந்த எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல்
அதாவது 342 கோடியே 75 லட்சம் பணம் வந்து தனித்தனியாக 1000 ரூபாய் நோட்டுகள் எவ்வளவு, 500 ரூபாய் நோட்டுகள் எவ்வளவு என்பது தனித்தனியாக பிரிக்கப்பட்டு அந்த எஃப்ஐஆரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் அசிஸ்டன்ட் கமிஷனர் அந்த பணம் இருக்கக்கூடிய அந்த பெட்டி அருகே உதவி ஆணையர் மட்டுமே தங்குவதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள போலீசார் S1 கோச்சில் முன்பதிவு செய்யப்பட்ட இருக்கையில் பயணம் செய்திருக்கிறார்கள் என்பது இந்த எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் சரியாக 9 மணி அளவில் சேலத்திலிருந்து இந்த ரயில் புறப்பட்டு இருக்கிறது. விருத்தாச்சலம் வந்தவுடன் டீசல் என்ஜினில் இருந்து மின்சார என்ஜினுக்கு மாற்றுவதற்கான நடைமுறைகள் நடந்திருக்கிறது. 20 நிமிடங்கள் மின்சாரம் ரயில் என்ஜின் மாற்றுவதற்கான அந்த நிமிடம் காலதாமதம் எடுத்துக்கொண்டிருக்கிறது. சரியான நேரத்தில் சரியாக 9/8/2016 தேதி அதிகாலை 4:16 மணிக்கு சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் இருக்கக்கூடிய 1வது பிளாட்பாரத்திற்கு இந்த ரயில் வந்து சேர்ந்திருப்பதாக இந்த எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ச்சியாக சரியாக 10:45 மணி அளவில் ரிசர்வ் பேங்க் உதவி மேலாளர் நடராஜன் அந்த பணத்தை பெறுவதற்காக எழும்பூர் ரயில்வே நிலையத்திற்கு வந்திருக்கிறார். சீலிடப்பட்ட அந்த கோச்சின் கதவை திறந்து உள்ளே பார்த்தபோது கோச்சின் மேற்கூரையில் இருக்கக்கூடிய அரை அளவு துளையிட்டு அந்த அது வழியாக திருடன் உள்ளே வந்து IOB வங்கிக்கு சொந்தமான மரப்பெட்டியை உடைத்து 500 ரூபாய் நோட்டுகள் 80,000 நோட்டுகளையும், அதாவது 4 கோடி இதோட மதிப்பு. இதன் தொடர்ச்சியாக IOB வங்கிற்கு சொந்தமான மரப்பெட்டி மற்றொரு மரப்பெட்டியை உடைத்து 500 ரூபாய் நோட்டுகள் 35,000 நோட்டுகளும் என 1.75 கோடி ஆக மொத்தம் 5 கோடியே 75 லட்சம் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது என்பது இந்த எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக RBI உதவி மேலாளர் நடராஜன் என்பவர் ரயில்வே பாதுகாப்பு படையிடம் புகார் தெரிவித்திருக்கிறார். அந்த புகாரின் அடிப்படையில் தான் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு ரயில்வே பாதுகாப்பு படையினர் தனியாக விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போல தமிழக ரயில்வே காவல்துறையும் தனியாக இந்த விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்திலே இது போன்ற ஒரு கொள்ளை சம்பவம் நிகழ்ந்ததில்லை என்று ரயில்வே துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு அதிர்ச்சிகரமான துணிகரமான கொள்ளை என்றுதான் இது சொல்ல வேண்டும். இந்த கொள்ளையில் ஈடுபட்டவர்கள் நன்கு அறிந்த நபர்களாக இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த பணம் எங்கிருந்து புறப்பட்டது, அங்கே இருந்து அந்த விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். பார்சல் செய்யக்கூடிய நபர்கள் யார், அதே போல ரயில்வே துறை ஊழியர்கள் யார் யார் அங்கு இருந்தார்கள், அதே போல சேலத்தில் இருக்கக்கூடிய அந்த பார்சல் அதாவது எடை போடக்கூடிய அந்த அளவு கொண்ட நபர்கள் யார் யார் என்ற பல்வேறு கட்ட தகவல்களை சேகரித்து ரயில்வே காவல்துறையின் விசாரணை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். கணேஷ், இந்த சம்பவத்துல முதல் தகவல் அறிக்கையில என்னென்ன விவரங்கள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு குறித்த முழு விஷயங்களையும் நாம இப்போ பார்த்தோம். இந்த நேரத்துல இந்த ரயில் சேலத்திலிருந்து புறப்பட்டு வரும் வழியில் எல்லாம் எங்கெங்க நின்றதோ என்ஜின் மாற்றுவதற்காக இந்த மாதிரியான அந்த இடங்களுக்கு எல்லாம் சென்று காவல்துறையினர் எத்தகைய விசாரணையில மேற்கொண்டு இருக்கிறார்கள்? திவ்யா, மற்ற அதாவது 10 ரயில் நிலையங்களில் இந்த ரயில் நின்று வந்திருக்கிறது. அந்த ரயில் நிலையங்கள் முழுவதுமாக நேற்று இரவே உஷார்படுத்தப்பட்டு அங்கு இருக்கக்கூடிய ரயில்வே போலீசார், ரயில்வே பாதுகாப்பு படையினர் உதவியுடன் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கண்காணிப்பு கேமராக்கள் இருக்கக்கூடிய இடங்கள் முழுவதுமாக அந்த கண்காணிப்பு கேமராக்கள் ஆய்வும் செய்யப்பட்டு வருகிறது. ரயில்வே பாதுகாப்பு படையினர் தண்டவாளங்களுக்கு கூட சென்று ரயில் ரூபாய் நோட்டுகள் ஏதாவது சிந்தி இருக்கிறதா, ஏதாவது தடயங்கள் கிடைக்குமா என்ற கோணங்களில் விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். விருத்தாச்சலத்தில் தான் அதிக நேரமாக இந்த ரயில் நின்றிருக்கிறது. 20 நிமிடங்கள் இந்த ரயில் நின்றிருப்பதாக இந்த எஃப்ஐஆர் காப்பியில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனை வைத்து விருத்தாச்சலத்திலும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த பணத்தை எடுத்து செல்வது முழுவதுமாக வங்கியின் அதாவது வங்கி ஊழியர்களின் கண்காணிப்பில் தான் இந்த பணம் வந்திருக்கிறது. இங்கே வந்த எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு இந்த பணம் வந்த பிறகு RBI அதாவது ரிசர்வ் வங்கிக்கு இந்த பணம் மாற்றப்படும். அதுவரை வங்கி ஊழியர்களின் கண்காணிப்பில் தான் இந்த பணம் இருந்திருக்கிறது. எனவே அவர்கள் தான் இதற்குரிய முழு பொறுப்பாக இருக்கலாம் என்று ரயில்வே காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. இருந்தாலும் 9 பாதுகாப்பு படையினர், அதாவது உதவி ஆணையர் தலைமையிலான 9 பேர் பாதுகாப்புக்கு என்று தனியாக அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு ரயில் நிலையங்களிலும் நின்று மேற்கூரையில் இருந்து அனைத்து இடங்களிலும் கண்காணிப்பில் ஈடுபட்டார்களா, அது மட்டுமல்லாமல் அந்த பணம் இருக்கக்கூடிய பகுதிக்கு சென்று கண்காணிப்பில் ஈடுபட்டார்களா என்ற பல்வேறு கேள்விகள் எழுகிறது. அது தொடர்பாக துறை ரீதியான விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திவ்யா.